இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்தாங்க அத்தை, உங்க கையாலேயே கொடுங்க. So beautiful. இந்தாங்க. முதல்ல இருந்ததை விட இப்போ ரொம்ப அழகா இருக்கு. ஓகேவா உங்களுக்கு? நல்லா தான் இருக்கு. என்ன இருந்தாலும் நான் உடைக்காம வாங்கிட்டு நீங்க உடைச்சு ஒட்டியில கொடுத்துருக்கீங்க. ஹலோ, முதல்ல இதை எடுத்துட்டு போறீங்களா இல்ல இதையும் உடைச்சு உங்க கையில கொடுக்கட்டா? என்னங்க வர வர மாப்பிள்ளையோட தாய் மாமன்ற மரியாதை எல்லாம் போயிருச்சு. வரவன் போறல என்ன மிரட்டிட்டு இருக்கேன். ஒண்ணு வீட்டுக்காரங்க என்ன இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? யப்பா! காலை உடைச்சு விட்டானே. ஹலோ, இந்த இடத்துல நின்னா இப்படிதான் போறவங்க வர்றவங்க காலெல்லாம் மேல படும். அதனால நீங்க போங்க, gift எடுத்துட்டு போங்க. போய் தொலைறீங்க. போங்க போயா. அத்தை சொன்னாங்கன்னு இவ்ளோ ரிஸ்க் எடுத்து பண்றீங்களே, அத்தைனா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? ஆமா, எனக்கு அத்தைய ரொம்ப பிடிக்கும். தேங்க்ஸ் இசை. தேவையில்லாம ஏதாவது ஒண்ணு பண்றதே இந்த இசையோட வேலையா போச்சு. அவளுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டணும். அத்தை, இது கொஞ்சம் கையில வச்சுக்கோங்க. ஓ, அப்பா. என்னம்மா, நாம பிளான் பண்ண மாதிரி இதுவரை நடந்துருச்சு. இனியும் அதே மாதிரி நடந்துரும்ல? நீங்க கவலையே படாதீங்கப்பா. நாம நினைச்சது கண்டிப்பா நடக்கும். கிஃப்ட் விஷயத்துல சந்தேகம் வரலையே? அதெல்லாம் ஒரு சந்தேகமும் யாருக்கும் வரலப்பா. சந்தேகம் வர மாதிரி நான் நடந்துக்கவும் இல்ல. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த சுபத்ராவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அதுக்காக தான்ப்பா நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். இத்தனை பேர் மத்தியில அந்த சுபத்ரா தலை குனிஞ்சு நிக்கணும். அத நான் பாக்கணும்பா. அந்த சுபத்ரா அசிங்கப்படுறத என்னால நேர்ல பார்க்க முடியலையே. நேர்ல பார்க்க முடியலன்னா என்னப்பா, நான் போன்ல ரெக்கார்ட் பண்ணி அனுப்புறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கப்பா. அவளை போலீஸ் அரெஸ்ட் பண்றத பார்த்து அந்த குடும்பமே கதறணும். எனக்கு வீடியோவை அனுப்பு. ஓகேப்பா, பாய். நீ சும்மா இருந்தாலும் உன் நேரம் உன்னை சும்மா இருக்க விடாது. சந்தோஷமா கல்யாணத்துல பிரசன்ட் பண்ணலான்னு தான் கிஃப்ட் வாங்கி ஆசைய மடியில வச்சிருக்கே. ஆனா மடியில வச்சிருக்கிற கிஃப்ட்னால நீ அரெஸ்ட் ஆக போற. மானம் மரியாதை கௌரவம்னு பேசுற நீ இத்தனை பேரு முன்னாடி தலை குனிஞ்சு நிக்க போற. அதையும் நான் பார்க்க தான் போறேன். பாவம் நீ. ஹலோ ஹலோ, சிலை கடத்த தடுப்பு பிரிவா? ஆமாங்க, உங்களுக்கு என்ன வேணும்?
நீங்க சொல்றத கன்சிடர் பண்றோம் சார். நீங்க யாருன்னு சொல்லுங்க. நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமா சார், உண்மைதான் சார். இப்ப கூட நீங்க நேரா மண்டபத்துல போய் பாத்தீங்கன்னா சுபத்ரா மேடம் கையில இருக்கிற பார்சல்ல இருக்கு. சார் உங்களுக்கு எப்படி தெரியாது? எனக்கு தெரியும் சார். ஏன் எப்படின்லாம் எதுவும் கேட்காதீங்க. பல வருஷமா அவங்க இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. வெளியில செஞ்சா மாட்டி போங்கிறதுக்காக இந்த மாதிரி கல்யாண மண்டபத்துல வச்சு யாருக்கும் தெரியாம இந்த வியாபாரத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சார், எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். ஹலோ ஹலோ முருகன் சார் சொல்லுங்க சார். நீங்க நம்ம லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல Okay, sir. இன்ஸ்பெக்டர் சிதம்பரத்துக்கு ஃபோன் பண்ணி உடனே என்ன வந்து பார்க்க சொல்லுங்க. இந்த உடனே சொல்றேன் சார். பாவம் பாவை ரொம்ப பயந்து போயிட்டால. ஆமா இசை, அதுலயும் பாவை கொஞ்சம் பிரச்சனையோட இருக்கிற பொண்ணுல்ல, அதான் இன்னும் கூடுதல் அக்கறையோட இருக்காங்க. ஐலே, எனக்கு காஃபி வேணும். இந்த கல்யாண மண்டபத்துல வந்து இவங்க கிட்ட காஃபி கேட்டா இவங்க எங்கெங்க போவாங்க? நீங்க டைனிங்ல போய் கேட்டா கொடுப்பாங்க. நான் உன்கிட்ட பேசல. ரித்திகா, உனக்கு காஃபி தானே வேணும்? ஒரு 5 minutes வெயிட் பண்ணு. கல்யாண வீட்டுக்காரங்க கிட்ட சொன்னா கொண்டு வர போறாங்க. அப்பா கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன்னு சொன்னாரே, எங்க இன்னும் ஒருத்தரையும் காணோம். சீக்கிரம் வந்தா ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் கிடைக்கும்னு வெயிட் பண்ணா இப்படி பொறுமையை சோதிக்கிறாங்களே. கமான் கமான். அப்பாடா வந்துட்டாங்க. நம்ம வேலையை ஆரம்பிக்க வேண்டியதுதான். நீங்க ஒன்றும் டென்ஷன் ஆக வேண்டாம். நாளைக்கு என் பொண்ணோட கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதுக்காக மாண்புமிகு ஆளுநர் இங்கே வரப்போறாங்க. அதுக்கு செக்யூரிட்டி செக் பண்றதுக்காகத்தான் போலீஸ்காரங்கெல்லாம் வந்திருக்காங்க. ஓஹோ. வாங்க சார், வாங்க சார், வாங்க. ஆளுநர் எப்போ வர போறாங்க? இங்க சுபத்ரான்றது யாருமா? நான்தான் சார்.